அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ 10th மேக்ஸில் இப்போ யூனிட் 6 பார்க்க போகிறோம். யூனிட் 6 முக்கோணவியல். ஸோ இதில் மொத்தம் ஒரு 3 கான்செப்டில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்க்குற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போது ஏற்ற கோணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ நம்ம தரையில் இருந்து ஒரு கோபுரத்தோட உச்சியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேல் நோக்கி பார்ப்போம்ல. ஸோ இது ஏற்ற கோணம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கோணம் க்ரியேட் ஆகும். அதுலேருந்து அந்த கோபுரத்தோட ஹைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற இதே கான்செப்ட். இப்போ பித்தாகரஸ் தேற்றங்கிறது இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஹைட்டு டிஸ்டன்ஸுன்னு கொடுத்து இந்த கர்ணம் வேல்யூ கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டா வேல்யூ. கர்ணம் வேல்யூன்னு இல்லாமல் ஹைட்டு டிஸ்டன்ஸ் இந்த கான்செப்ட் வச்சு டீட்டா வேல்யூ இருக்கும். ஸோ இதில் 3 கேட்டகரி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏற்ற கோணம். இப்போ தரையிலேருந்து மேல் நோக்கி பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும், அது ஏற்ற கோணம். அதே இது மேலே இருந்து கீழ் நோக்கி ஒரு மாடியிலேருந்து கீழே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது இறக்க கோணம். ஸோ இந்த டீட்டா வேல்யூ இந்த கான்செப்டில் இருக்கும். இதை ரெண்டையுமே யூஸ் பண்ணி 3வது கான்செப்ட் ஏற்ற கோணம் மற்றும் இரட்ட கோணம் 2 ஆங்கிளுமே இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை நம்ம தெளிவாக இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணவியல் கான்செப்டில் ஃபஸ்ட் ஒருத்தன் இருக்கிறது அந்த டீட்டா இருக்கும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா இந்த மாதிரி இது நிரூபிக்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் கேள்விகள் இருக்கும். பட் நம்ம இது எல்லாமே இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக அந்த ஆல்ரெடி நம்ம 9th நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆங்கிளோட வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ சைன் டீட்டாவோட 0 டிகிரியோட வேல்யூ என்ன, 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 45 டிகிரி, 60 டிகிரி, 90, இதெல்லாம் நான் ஆல்ரெடி எப்படி ஷார்ட்கட் மூலயமாவே இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறத நான் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்லே இந்த டாபிக் பார்க்கும்போது கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கவனிச்சிருக்கவங்களுக்கு அதை எப்படி ஆன் த ஸ்பாட்டில் அதோட வேல்யூ நோட் பண்ணலாங்கிறது தெரியும். அல்லது இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். ஒரு ஃபார்முலா மாதிரி அல்லது வாய்ப்பாடு மாதிரி இதை எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிட்டாவே போதும். இப்போ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்க்கும்போது சைன் டீட்டாவோட வேல்யூ, டான் டீட்டாவோட வேல்யூ, இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைன் டீட்டா சைன் 0 டிகிரி 0, சைன் 30 டிகிரி 1/√3. அதே போல் சைன் 45 டிகிரியோட வேல்யூ டான் 40 டிகிரியோட வேல்யூ 1, டான் 60 டிகிரியோட வேல்யூ √3. அதே போல் தான் சைன் டீட்டாவுக்கும் அந்த 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரியோட வேல்யூ, 60 டிகிரியோட வேல்யூ, 90 டிகிரியோட வேல்யூ, இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்மளுக்கு கொசிகன், சீக்கன், காட் இந்த வேல்யூ கூட அவ்வளோக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி சைனு டான்ங்கிறது தான் அது ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே அந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது அந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டு இதுதான், உயரங்களும் தொலைவுகளும். இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம முக்கியமாக லைஃப்பில் அப்ளை ஆகக்கூடிய கான்செப்ட்லேருந்து கேள்விகள் இருக்கும். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம தெரிஞ்சுக்கூடியது பாருங்கள். டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் எங்கே நம்ம சைன் டீட்டா எடுக்கணும், எங்கே டான் டீட்டா எடுக்கணும், இது நம்மளுக்கு தெரிஞ்சதாக போதும். ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தே நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த கேள்வியை கவனிங்க. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா தியரியை மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக இமேஜ் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, பிக்சர் நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு சில இதில் இந்த கொஸ்டினோட சேர்த்து பிக்சரையும் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியுமே நம்ம நிறையா ஆயத்தொலை வடிவியல் கான்செப்ட் இதெல்லாமே ஒரு கொஸ்டினில் இருந்து அது என்ன மாதிரி ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப் வரும், அதில் என்ன மாதிரி பண்புகள் அங்கே அப்ளை ஆகும், அதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தியரி கான்செப்ட் கொடுத்தாலும் குயிக்காக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட், இப்போ இங்கே கவனிங்க. கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளன்னு சொல்லிட்டாங்க. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில். அப்போது கோபுரத்தோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து, அந்த புள்ளி தான் 6 நம்ம எடுத்துக்கிட்டோம், புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ கோபுரத்தோட உச்சிக்கான ஏற்ற கோணம் மேல் நோக்கி தானே பார்க்குறாங்க.
அப்போ 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. அந்த உயரத்தை தான் நம்ம ஹச்சுன்னு வச்சுக்கிட்டோம். நீங்கள் PQR தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ABC எப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, என்னென்ன வேல்யூ இருக்குது, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் நம்ம இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இப்போ இது ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு எதிரே உள்ளதான் இதுதான் எதிர் பக்கம் நம்ம சொல்கிறோம். இது அடுத்துள்ள பக்கம், இந்த சைடு உள்ளதான் கர்ணம். ஓகே, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எங்கே சைன் தீட்டா பார்க்கணும், எப்போ காஸ் தீட்டா தான் சைன் தீட்டா ஆர் டேன் தீட்டா இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இதில் சைன் தீட்டாவுக்குரிய வேல்யூ என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, அப்போ இங்கே கர்ணம்ங்கிறது இந்த வேல்யூ கொடுத்துருக்கவே மாட்டாங்க, இங்கே வந்து இந்த வேல்யூ தேவையே இல்லை. ஓகேவா, நம்மளுக்கு தேவை இங்கே ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கொடுத்துருந்து இந்த ஹச்சோட வேல்யூ எதிர்பக்கத்தோட வேல்யூங்கிற போது நம்ம சைன் தீட்டாலாம் பார்க்க முடியாது. அப்போ டேன் தீட்டா பாருங்கள், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ரெண்டு வேல்யூ இங்கே இன்வால்வ் ஆகுது. அதாவது எதிர்பக்கம் இங்கே இன்வால்வ் ஆகும், அடுத்துள்ள பக்கம் இன்வால்வ் ஆகும். அதே போல் டீட்டா, நம்ம டேன் டீட்டா நம்ம சொல்கிறோம்ல, அப்போது டீட்டாவும் இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த கொடுத்துருக்க அவங்க மூணு கொடுத்துருக்காங்கன்னா 3 வேல்யூமே இன்வால்வ் ஆகிறது இந்த டேன் டீட்டா. அப்போது டேன் டீட்டாவோட வேல்யூ நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். என்ன வரும், எதிர்பக்கம் தான் நம்ம PQன்னு வச்சுக்கிட்டோம், இன்னொரு அடுத்துள்ள பக்கத்தில் தான் நம்ம QR நம்ம வச்சுருக்கோம், PQ பை QR. இப்போ இதில் சைன் 30 டேன் 30 டிகிரி, PQவோட வேல்யூ ஹச்சு, QRோட வேல்யூ 48. இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/√3 டேன் 30 டிகிரியோட. அதே டேன் 45 டிகிரினா 1, டேன் 60 டிகிரி அப்படின்னா √3, டேன் 90 டிகிரி இல்லை வரையறுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அதோட வேல்யூஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ இதில் இருந்து வேல்யூ அப்ளை பண்ணி அப்படின்னா டேன் 30 டிகிரிக்கு பதிலாக 1/√3 ஈக்குவல் டு ஹச் பை 48. இதில் வந்து ஹச் வேல்யூ என்ன, இந்த 48 டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போது இதில் 48/√3ன்னு இருக்கும். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளானதான். 48 அதாவது 16 × 3 நம்ம பிரிச்சுக்கலாமா, 16 × 3 48 பிரிச்சுக்கலாம், டிவைடில் √3 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னா, வெறும் 3ங்கிறத எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்னா √3 × √3ன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே 3ங்கிறதுக்கு பல 2 √3 போட்டுக்கலாமா. அப்போ 16 √3 × √3 டிவைடட் பை √3, இதில் வந்து ஒரு √3 கேன்சல் ஆயிரும். அப்போ 16 √3ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இன்னும் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த √3க்கு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வேல்யூலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். √3யோட வேல்யூ 1.732, அதே இது √2ஓட வேல்யூ 1.414ன்னு இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 2 ரூட் வேல்யூயாவது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த √3 வேல்யூ இங்கே மல்டிபிள் பண்ணி கூட வரலாம். 16 × 1.732 இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது கூட ஆன்சராக இருக்கலாம். அப்போ இந்த √3யோட வேல்யூ ஒரு வேளை கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலான்னாலும் சரி நம்ம இந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். புரிஞ்சுங்களா, ரைட். ஸோ இது இந்த மாதிரி மாடல் தான் அடுத்தடுத்து. ஸோ என்னென்ன ஆங்கிலெலாம் கொஸ்டின் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது புரியும். ஸோ ஒன்று வேணால் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி. நூலின் நீளத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்போது நம்மளுக்கு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ஹைட்டு ஒரு 75 மீட்டர் ஹைட்டில் இது பறக்குது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இப்போது இதில் வந்து ஒரு நூல் வச்சு கட்டியிருக்காங்க. அதோட கோணம் வந்து நூல் தரையுடன் ஏற்படுத்தும் கோணம். அப்போ இங்கே நூல் இருக்குது, தரையோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்ற கோணம் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். ஏற்படுத்தக்கூடிய சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளத்தை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டீட்டா இருக்குது, 60 டிகிரி டீட்டா இருக்குது. இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம். ஓகேங்களா. அடுத்து நூல் இருக்கிற இந்தோட லென்த்தை தான் கேட்டிருக்காங்க.
அப்போ நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது கர்ணம் அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ட்ரையாங்கிள் கான்செப்டில் என்ன வேல்யூ கர்ணங்கிறது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இது 3 வருமா? ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னவோ அதை வச்சு நம்ம என்ன சைன் தீட்டாவா டான் தீட்டா யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து சைன் தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி, எதிர்பக்கத்தோட வேல்யூ 75 மீட்டர், கர்ணத்தோட வேல்யூ தெரியாதவே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ, சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஓகேங்களா? √3/2 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? √3/2 ஈக்குவல் டு 75/x. இப்போ இதில் அவங்க என்ன நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 75 இன்ட்டு √3/2 2/√3 நம்ம தலையெல்லாம் மாற்றிக்கலாம். அப்போ 75 × 2 150, 150 √3 இது அதற்கான ஆன்சர். இப்போ இதில் ஆப்ஷனில் உங்களுக்கு இதே மாதிரி கொடுத்துருந்தாலும் சரி, ஆர் இதை இன்னும் சிம்பிளை பண்ணியிருந்தா இன்னும் எப்படி சிம்பிளை பண்ணியிருப்பாங்க, 150 50 × 3ன்னு பிரிக்கலாம், டிவைட் பை √3. நம்ம போன ப்ராப்ளத்தில் பார்த்தோம்ல, அப்போ 3 வந்து இன்னொரு √3 × √3 நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும். 50 √3ங்கிறது அதற்கான ஆன்சர். ஸோ 50 √3ங்கிறது தான் அந்த நூலோட தொலைவு, நூலோட நீளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்னென்ன ஆங்கிளில் இங்கே கொஸ்டின் எப்படிலாம் க்ரியேட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம முக்கியமாக சைன் தீட்டா டான் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். எப்போ சைன் தீட்டா எப்போ டான் தீட்டாங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒருவேளை காஸ் தீட்டாங்கிறது வரும், அது நம்ம அந்த அடுத்துள்ள பக்கங்கிற கான்செப்ட் வருது அப்படின்னா கர்ணம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் அது வருது அப்படின்னா நம்ம காஸ் தீட்டாங்கிறத நம்ம எடுக்கலாம். காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம அதுக்கேற்ற அப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நீங்கள் கவனிங்க, 2 கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு கணக்காக நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிரும். ரைட், இப்போ பாருங்கள், இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செல்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள். அப்போ 2 கான்செப்டு, உச்சியோட ஏற்ற கோணங்கள் 2 இருபுறங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஓகேவா? இரு பக்கங்களும். அப்போது ஒரு சைடு 30 டிகிரி, இன்னொரு சைடு 45 டிகிரி. கலங்கரை விளக்கத்தோட உயரம் 200 மீட்டர். ஸோ இதோட உயரம் 200 மீட்டருங்கிற கொடுத்துட்டாங்க. கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரையாங்கிள் நோட் பண்ணுறோம். 2 புறங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த சைடு ஒரு கப்பல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, சிங்கிற இடத்துல, அதே போல் டிங்கிற இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏற்ற கோணம் 30 டிகிரி, ஒரு ஏற்ற கோணம் 45 டிகிரி. இப்போது நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் நம்ம பிரிச்சுக்கணும். இந்த ஒரு ட்ரையாங்கிளாகவும் இதை ஃபஸ்ட்டாகவும் அடுத்து இதை நம்ம செகண்டாகவும் பிரிச்சுக்கணும். அதுக்கேற்ற நம்ம கீழே உள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ ஏபிங்கிறது 200 மீட்டர்னு தெரியும். ஒரு ஆங்கிள் ஏசிபி 30 டிகிரியும் ஏடிபி 45 டிகிரிங்கிறது தெரியும். இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த வேல்யூ நம்ம ஒன்று வச்சுக்கணும், அதுக்கு டான் தீட்டா நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ டான் 30 டிகிரிங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தானே, எதிர்பக்கத்தோட வேல்யூ 200 மீட்டர்னு தெரியும். அப்போது 200 டிவைடட் பை இந்த சைடு இருக்க பாயிண்ட்டு ஏசி. அடுத்தது இப்போ ஏசியோட வேல்யூ 200 √3ங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், ட்ரையாங்கிள் பிஏடி, இந்த சைடு 2வது ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டான் தீட்டா, இதே டான் தீட்டா நம்மளுக்கு கீழே உள்ள வேல்யூ தான் தேவை. அப்போது டான் தீட்டாவே நம்ம கண்டுபிடிக்கிறோம். டான் 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை, அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் தான் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா 200 மீட்டரில் ஏபியோட வேல்யூ. ஸோ அப்போது 200 நம்ம நோட் பண்ணிக்கிறோம், டிவைடில் ஏடி. இதில் இருந்து ஏடியோட வேல்யூ என்ன, 200. ஓகேவா? மொதல் இருக்கிறது ஏசியோட வேல்யூ 200 √3ன்னு கிடச்சி இங்கே, ஏன்னா டான் 45 டிகிரியோட வேல்யூ 1, அதனால நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ 200ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியணும், டியும் சி, அதாவது சிடியோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்மளுக்கு இந்த 2ஐயும் சேர்த்தது தான் சிடியோட வேல்யூ. அப்போ என்ன நோட் பண்ணிக்கலாம், ஏசி ப்ளஸ் ஏடி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏசியோட வேல்யூ என்ன, 200 √3 ப்ளஸ் ஏடியோட வேல்யூ 200. அப்போது இதில் இருந்து நீங்கள் டேரெக்டாக உடனே 200 √3 ப்ளஸ் 200 400 √3ங்கிற நோட் பண்ணிட முடியாது.
இதில் வந்து 200ங்கிறதான் காமனாக எடுக்கணும். அப்போ √3 இந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போது √3யோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே, 200 இன்ட்டு √3 வேல்யூ 1.732 ப்ளஸ் 1, அப்போ என்ன வரும் 2.732. அப்போது 200 இன்ட்டு 2.732 இதை மல்டிபிள் பண்ணால் 546.4. இதான் 2 கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு. புரிஞ்சுக்கலாம். அப்போ ஏற்ற கோணங்கிற கான்செப்ட்லேயே இங்கே ஒரு கோணம் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவே ஜாயின் பண்ணி 2 கோணம் கேட்டாலுமே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதே போல் தான் எடுத்துக்காட்டு கணக்கலாம் 2 ஆங்கில வச்சும் கேள்விகள் இருக்கும். அதில் √3க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கூட சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற அப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பாருங்கள், பயிற்சி கணக்கில் நம்ம பார்க்கலாம். பயிற்சி 6.2ல் ஃபஸ்ட்டு கணக்கு கவனிங்க. 10 √3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இங்கே வந்து கோணம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ கோபுரத்தோட ஹைட் இங்கே சொல்லிட்டாங்க 10 √3ன்ட்டு. அடுத்து அடியிலேருந்து 30 மீட்டர் தொலைவில் உள்ள, ஸோ இங்கே 30 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு, தொலைவில் உள்ள தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியோட இந்த ஏற்ற கோணம் தீட்டாவோட வேல்யூங்கிற கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், டான் தீட்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டான் தீட்டா என்ன, இந்த எதிர்பக்கம். ஓகே, ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்து வேல்யூ தான் 10 √3 டிவைடட் பை அடிப்பக்கத்து 30 மீட்டர். இப்போ இதில் இருந்து டான் தீட்டாவோட வேல்யூ என்ன. இப்போ நீங்கள் இதை எப்படி பிரிக்கலாம்னா 10 √3 அப்படியே வச்சுட்டு 30ங்கிறத 3 × 10ன்னு பிரிக்கலாம். இப்போ இது என்ன ஆகும், இந்த 10 இந்த 10ம் கேன்சல் ஆயிரும். அப்போ √3/3 தானே இருக்குது. அகைன் இது என்ன பண்ணலாம், √3 அப்படியே வச்சுட்டு இங்கே 3ங்கிறத √3 × √3ன்னு பிரிச்சுக்கலாம்ல. அப்போ ஒரு வேல்யூ கேன்சல் ஆயிரும். 1/√3ங்கிறது தான் டான் தீட்டாவோட வேல்யூ. டான் தீட்டாவோட வேல்யூ 1/√3. இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நம்ம டேபிள் நம்ம பார்த்துருப்போம். தீட்டாவோட எந்த வேல்யூ, டான் தீட்டாவோட எந்த வேல்யூவோட மதிப்பு 1/√3ன்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா டான் தீட்டா, அதாவது தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரியோட மதிப்பு தான் 1/√3. ஸோ அதோட கோணம் என்ன, 30 டிகிரி அப்படிங்கிறத அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரே கான்செப்ட் தான். நம்ம இந்த ஆங்கிள் கான்செப்டில் என்ன மாதிரி கேள்வி இருக்குது, கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சுருக்கணும். இப்போ 2வது கேள்வியை பாருங்கள். ஸோ இனி போக நல்லா தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4 √3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு சாலையின் இருபுறம், இப்போ இது ஒரு சாலைங்கிறது இருக்கும், இந்த மாதிரி போகும். ஓகே, 2 புறமும் சைடில் வந்து வீடு இருக்குது, வரிசையாக தொடர்ச்சியாக வீடு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது, கேப் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவற்றின் உயரம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீட்டோட உயரங்கிறது என்ன, இந்த வீடு இருக்குது, இதோட உயரம் 4 √3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு, இப்போ சாலைக்கு நடுவில் நின்றுருக்காரு, வரிசையாக உள்ள வீடுகளை நோக்கிறார், 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. ஓகே, அப்போ ஒரு சைடுக்கான அந்த வேல்யூ வந்து தெரியுதா. அப்போது நம்ம கீழே இருக்க வேல்யூ ஒரு பகுதி தெரிஞ்சுன்னா அதவே டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதையோட அகலம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அந்த சாலையோட அகலம் தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான். அப்போ நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிற கேள்வியை பொறுத்து ஒரு டயக்ராம் மூலயமாவோ அல்லது கொஸ்டினை ரீட் பண்ணுற மூலயமாவோ கேள்வியை புரிஞ்சுக்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் பாருங்கள். இதில் நம்மளுக்கு இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டான் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டான் தீட்டாவோட வேலையை எதிர்பக்கங்கிறது என்ன, ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் டான் 30 டிகிரி. ஓகே, டான் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கத்தோட வேல்யூ 4 √3 பை அடுத்துள்ள பக்கம். இப்போ டான் 30யோட வேல்யூ என்ன, டான் 30யோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 4 √3 பை இந்த அடுத்துள்ள பக்கம். இந்த அடுத்துள்ள பக்கத்தை எக்ஸ்னே வச்சுக்கோங்க, எக்ஸு.
ஓகேவா? இப்போ இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 4√3 இன்ட்டு இந்த டிவைடில் இருக்க √3 இங்கே மல்டிபிளாக வரும். அப்போ இந்த √3 இன்ட்டு √3 3ன்னு மாறுமா? அப்போது 4 12, எக்ஸோட வேல்யூ 12. உடனே அவசரத்தில் எக்ஸோட வேல்யூ 12ன்ட்டு இங்கே அப்ளை பண்ணிடாதீங்க, ஆன்சர் நோட் பண்ணிடாதீங்க. இதில் நம்ம அவர் மையப்பதில் நடு ரோட்டில் நின்று தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது பாதி அளவு தான் அந்த 12 மீட்டர். அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 12 இருக்குது. மொத்தத்துக்கு ஆன்சர் 24 மீட்டர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்ம இதில் கான்செப்ட்லாம் புதுசு கிடையாது. அவங்க கேட்குற கொஸ்டின்ங்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் சரியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது இதிலே இறக்க கோணம்ங்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்க, கீழ் நோக்கி மேலே இருந்து கீழ் நோக்கி பார்க்குற மாதிரியும் அதோட கோணங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏற்ற கோணமும் இறக்க கோணம் ஒன்று விட்ட கோணமாக இருப்பதால் அவை இரண்டும் சமமாக தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதை கவனிங்க. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில், அப்போ ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்தோட உயரம் 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. உச்சியிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள பந்தை பார்க்குறாரு. எவ்வளோனா 60 டிகிரி இறக்க கோணம். அப்போ இங்கே மேலே நின்று கீழ் நோக்கி பார்க்குறாரு, இதுதான் 60 டிகிரி. ஓகே, இது 60 டிகிரி. இறக்க கோணங்கிறதுனா இந்த இடத்துல தான் நம்ம குறிக்கணும். இப்போ இதில் தரை அப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னாவே இங்கே என்ன கோணம் இருக்கோ அதே கோணம் தான் இதுக்கும் வரும். அந்த பாயிண்ட்டை தான் வந்து அவங்க இங்கேயே சொல்லிட்டாங்க. இங்கே என்ன டீட்டா வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே இருக்குங்கிற சொல்லிட்டாங்க. இப்போது எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டீட்டா இருக்குது, எதிர்பக்கம் இருக்குது, அடுத்துள்ள பக்கம் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், tan டீட்டாவை எடுத்துக்கலாம். tan டீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தோட வேல்யூ தான் 20 மீட்டர் கட்டடத்தோட வேல்யூ. tan 60 டிகிரி இருக்குல்ல, tan 60 டிகிரியோட வேல்யூ √3. அப்போ √3 = 20 பை இந்த வேல்யூ அடுத்துள்ள பக்கம் வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 20 பை √3ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுறாங்கிறத கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே நம்பரால் மல்டிபிள் அண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட மதிப்பு மாறாது. இப்போ என்ன பண்ணுறோம், √3 இன்ட்டு √3 டிவைட் பை √3ன்னு பார்க்கும்போது இந்த √3 இன்ட்டு √3 என்ன ஆகும், 3யாக மாறிடுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா √3யோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், 1.732. அப்போ 20ஓட மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் 11.55ங்கிறத அதற்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதான் வந்து அந்த பந்துக்கும் தரை அந்த பில்டிங்கோட இந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அந்த ஏற்ற கோணங்கிற கான்செப்ட் அடுத்து இறக்க கோணங்கிற கான்செப்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இறக்க கோணம் என்ன வருமோ அதே இஜட் ஷேப்பில் வந்து ஒரு ஆங்கிள் இருந்தாவே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படியே ஈக்குவலாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அப்போ இறக்க கோணங்கிற கான்செப்டும் சேம் இதே மெத்தட் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒன்றும் வித்தியாசமாலாம் நீங்கள் எதுவும் கற்றுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அடுத்து இங்கே இந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்குறாங்க. கேள்வி பாருங்கள், 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு. அப்போ கிடைமட்ட 2 கட்டடம் இருக்குது, 2 கட்டடத்தோட கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். அப்போ இங்கே தான் நம்ம 140 மீட்டர் நோட் பண்ணணும். 2வது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம். அப்போ 2வது கட்டடத்தில் வந்து முதல் கட்டடத்துக்கான உச்சி கோணம், அதாவது இறக்க கோணங்கிறனால இங்கே 30 டிகிரிங்கிறது வரும், 30 டிகிரி இங்கே வரும். அதனால இதுவும் அதே 30 டிகிரிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில், முதல் கட்டடத்துக்கு 60 மீட்டர்னு சொன்னாங்கன்னா 2வது கட்டடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாருங்கள், இந்த ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாவே போதுமானது. அதில் இருந்து இந்த 60 மீட்டர், ஏன்னா இங்கே இருக்குதுன்னா அதே கிடைமட்ட அளவு இதுவும் 60 மீட்டர் தானே, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ எதிர்பக்கமாக நம்மளுக்கு இருக்கிறது என்ன, ஒரு கோணம் இருக்குது, அடுத்துள்ள பக்கங்கிறது இருக்குது. அப்போ எதிர்பக்கம் தேவை. இது 3 இன்வால்வ் ஆகிற மாதிரி அகைன் tan டீட்டா தானே. ஸோ tan டீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan டீட்டா tan 30 டிகிரி, அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதுக்கு தான் நம்ம டேபிளில் மதிப்பெலாம் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது சிஎம், அதாவது உங்களுக்கு மொத்தம்
இது அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். எதிர்பக்கம் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அடுத்துள்ள பக்கம் 140 மீட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் இருந்து அந்த சிஎம்மோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கோம்னா 140 மல்டிபிளாக மாறுமா, 140/√3. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், √3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஓகே, அல்லது நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இங்கே √3 வந்து கேன்சல் பண்ணால் இன்னொரு √3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். அப்போது இங்கே 40/√3ன்னு இருக்கும், டிவைடில் 3ன்னு இருக்கும். √3 × √3 3ன்னு மாறிடும். இங்கே எப்பயும் போல் √3 வேல்யூ அப்ளை பண்ணியிருப்பாங்க, 3ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் 80.83ங்கிறது அந்த எதிர்பக்கம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்போ இந்த வேல்யூ தான் 80.83. அப்போ மொத்த ரெண்டாவது கட்டத்தோட வேல்யூ நம்ம தெரியும்னா இந்த 60 மீட்டரையும் நம்ம கூட்டிக்க வேண்டியதான். 60 மீட்டரையும் கூட்டினா 140.83 மீட்டருங்கிறது தான் ரெண்டாவது பில்டிங்கோட ஹைட்டு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போது நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷனில் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்க கான்செப்ட்டு. இறக்க கோணம் ஏற்ற கோணம் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ இது நம்ம பயிற்சி கணக்குலையும் இதே கான்செப்ட் தான். நம்ம ப்ராக்டிஸுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேள்வியை பாருங்கள், ஒரே ஆங்கிளில் இருந்து 60 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் இரு கப்பல்கள் முறையே 28 மீட்டர் 45 மீட்டர் சொல்லிட்டேன் 28 டிகிரி 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது. ஸோ இப்போ 2 கப்பல்னு பார்த்தோன்னா ஒரே திசையில் தான் இருக்குது. 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை பாருங்கள், ஆங்கிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நல்லா கவனிக்கணும். அதில் இருந்து தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கலங்கரை விளக்கத்தோட நீளம் 60 மீட்டருங்கிறத கொடுத்துட்டாங்க, 60 மீட்டருங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே டீட்டா இது 45 டிகிரி தானே, ஏற்றக்கோணம் இறக்கோணம் ஒரே இதுதான். இது 28 டிகிரி, அடுத்தது 45 டிகிரி. இப்போ இங்கேயும் நம்மளுக்கு எது தேவை, எதிர்பக்கம் வேல்யூ இருக்குது, அதே போல் டீட்டா வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கங்கிறதான் தேவை. இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே சிங்கிற பாயிண்டில் இருந்தே ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னான்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அதிலேருந்து இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னான்னு கண்டுபிடிச்சி, இப்போ இது ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஏன்னு எடுத்துனா இது பின்னு எடுத்தால் ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுன்னா இப்போ உங்களுக்கு 1 by 1 நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 45 டிகிரி கான்செப்டில் பார்க்குறோம் அப்படின்னா எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். இங்கே என்ன வரும், இங்கே டிசிங்கிற வர்றது எதிர்பக்கத்தோட வேல்யூ 60 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். நான் 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போது டிவைட் பை பிசி தான் அடுத்துள்ள பக்கம். அப்போ பிசியோட வேல்யூ என்ன, 60 மீட்டர். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் 60 மீட்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்போ 28 டிகிரி, இங்கேயும் tan 28 டிகிரி என்ன, அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டக் ஆயிரும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல 30 டிகிரி 45 டிகிரி இப்படிலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குங்கிறத. ஸோ இங்கே tan 28 அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியாது, ஸ்டக் ஆயிடுவோம். இது அந்த லாகு கான்செப்ட்லாம் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது லாக் புக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக தான் லாக் புக் கேட்டால் கொடுப்பாங்க, நம்மளுக்குலாம் அதெல்லாம் தர மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ஆங்கிள் நம்மளுக்கு இந்த 0 டிகிரி 30 45 60 90 இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த டேபிளில் இருக்க வேல்யூ வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆன்சர் 52.85 தான். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு இதாக வேல்யூ. இப்போ இங்கே பாருங்கள் 60 45ன்னு இருக்குது, இதில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டே போதும். பயிற்சி கணக்கில் அதே போல் தான். இப்போ 50 மீட்டர் 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன, நான் இந்த டயக்ராமே நான் நோட் பண்ணுறேன். டயக்ராம் நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும்னே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும்னே வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த பாறைக்கும் அந்த மகிழுந்துக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் என்ன, ஆங்கிள் பார்த்தா இறக்க கோணங்கிறது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே தான் இங்கேயும் வரும். பாறையோட வேல்யூ 50√3ன்னு இருக்குது. அப்போ இதுக்கான வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கங்கிறதானே. அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan 30 டிகிரி வேல்யூ என்ன, √3.
ஈக்குவல் டு சாரி 1/√3 ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம் வேல்யூ என்ன 50√3 டிவைட் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கம் தான் அந்த பாறைக்கு மயிலுக்கு உள்ள டிஸ்டன்ஸு 50√3 டிவைட் பை √3 கேன்சல் ஆகுமா √3 அப்போ 50 அடி 50 மீட்டருங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த பயிற்சி கணக்கெலாம் நீங்களாம் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுலேயே அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் ரெண்டும் சேர்ந்து கொஸ்டின் இருக்கும். அதை வந்து இங்கே சால்வ் பண்ண சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டு இந்த ஒரு கணக்கு பார்த்தோம்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் எப்படிலாம் கேள்வி இருக்குங்கிறத பாருங்கள். 12 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி, அதன் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பொன்பேனா பாருங்கள். ஃபஸ்ட்டு கோபுரங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரு கட்டடங்கிறதே அவங்க சொல்லிட்டாங்க எத்தனை மீட்டரு 12 மீட்டர் உயரம். அப்போது இந்த 12 மீட்டருங்கிறத இந்த சைடு இருக்கும். அடுத்து ஏற்ற கோணங்கிறது இந்த 60 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க, இறக்க கோணம் 30 டிகிரிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ இதில் இருந்து 2 ட்ரையாங்கிள்ங்கிறது இங்கேயும் வந்து கிரியேட் ஆகும், அதே போல் இந்த சைடும் கிரியேட் ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்களா. மொத்தத்துக்கு இந்த ஹச்சோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்போ இதில் கரெக்டாக இந்த ஒரு லைனில் இருந்து கீழே நம்மளுக்கு 12 மீட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். 12 மீட்டர் ஏன்னா அந்த பில்டிங்கோடதுன்னா அதே தானே இங்கேயும் 12 மீட்டர்னு இருக்கும். அப்போ மீதி உள்ள வேல்யூ என்னவாக இருக்கும், மொத்த ஹைட்டில் இருந்து 12 கம்மியாக இருக்கும். அதனால் H-12ன்னு வச்சுருப்பாங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு. இப்போது இதில் 60 டிகிரிங்கிறத எடுத்துக்கோங்க. tan 60 டிகிரி ஏன்னா இங்கே என்னென்ன இருக்குது, எதிர்பக்கம் இருக்குது. நம்மளுக்கு தேவை உங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சா தான் அடுத்ததுக்கு வந்து நம்ம இந்த வேல்யூங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இப்போது tan 60 டிகிரிங்கிற பாருங்கள். tan 60 டிகிரின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 60 டிகிரியோட எதிர்பக்கம் என்ன வரும், எம்பிங்கிற இந்த பாயிண்ட் நம்ம எம்பி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டிவைடட் பை OM இதான் அடுத்துள்ள பக்கம். இதில் எம்பியோட வேல்யூ தான் H/12, OMோட வேல்யூ தெரியாது. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. இப்போ இதில் இருந்து OMோட வேல்யூ இந்த அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்ன, H-12 டிவைட் பை √3. இந்த அடுத்துள்ள பக்கம் இதுதான். இதெல்லாம் சேர்ந்தது, இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இது சேர்ந்தது அடுத்துள்ள பக்கம். இப்போது அடுத்தது tan 30 டிகிரிக்கான வேல்யூ நம்ம பார்க்குறோம். tan 30 ஈக்குவல் டு tan 30 அப்படின்னா இதான் எதிர்பக்கம். இது P டேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ MP டேஷ் தான் எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கங்கிறது OM தான். இப்போது இதில் MP டேஷ் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அதை 12 நம்ம அப்ளை பண்ணிடலாம். OM வேல்யூ நம்ம முன்னாடி இருக்கிறது கண்டுபிடிச்சா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OMோட வேல்யூ 12√3ங்கிறது இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். OMோட வேல்யூ இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு H-12 டிவைட் பை √3 அடுத்து 12√3ங்கிறது இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். √3 மட்டும் இந்த சைடு வரும். அப்போ √3 × √3 3ன்னு வரும். அப்போ H-12 ஈக்குவல் டு 12 × 3 12 36ன்னு வருமா. இதில் இருந்து ஹச்சோட வேல்யூ என்ன, -12 இந்த சைடு போகும்போது +12 மாறும். அப்போ 36 + 12 48. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம இதே கான்செப்ட் tan θ sin θங்கிற இந்த கான்செப்டில் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கேற்றாப்படி இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ண தெரியணும். இமேஜ் க்ரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ஆங்கிள் வேல்யூலாம் கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம இதற்கானதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் பயிற்சி கணக்கிலும் இதே மெத்தடுங்கிறது தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் தான் இருக்கும். இதே பயிற்சி கணக்கில் இதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நினச்சா ப்ராக்டிஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, மொத்தமாக எல்லா சேர்த்து கொடுத்துருப்பாங்க.
இந்த 10வது ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அதை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஸோ 10வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3/1 1 எனில் சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோபுரம், அந்த கோபுரம் உயரத்திற்கும் நிழலுக்கும் உள்ள விகிதம். இப்போ இதிலே கவனிங்களே, இப்போ கோபுரம் இருந்துச்சு அப்படின்னா கோபுரத்தோட உயரம் தான் நம்ம உயரம் நோட் பண்ணிக்கலாம், அது √3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நிழலுங்கிறது இந்த கீழ்ப்பகுதி தானே, இது ரேஷியோ தான் 1ன்னு கொடுத்துருக்கனால 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ரேஷியோவை இப்படி எடுத்துக்கலாம். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, எனில் அந்த சூரியனின் ஏற்ற கோணத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதில் வரும், tan θ வரும். tan θ ஈக்குவல் எதிர்பக்கம் √3/1. இதிலேருந்து tan θவே வெறும் √3 மட்டும்தான் வரும். √3 இதோட தீட்டாவோட வேல்யூ எது, √3 நம்ம எடுத்துக்குவோம். தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரின்னு இருந்தால் தான் 60 டிகிரி தான் √3. அவ்வளோதான், 60 டிகிரி தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.